உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடாதே, சட்டம் இயற்றிய அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி பேசிய ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம், ராஜலட்சுமி தலைமையில ரஞ்சன் குமார் பங்கேற்கும், சுரேஷ் பாபு பங்கேற்கும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், எஸ்சி துறையின் ஆர்ப்பாட்டம், விடமாட்டோம், காங்கிரசார் விடமாட்டோம். ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடாதே, பிரியங்கா காந்தி மீது பொய் வழக்கு போடாதே. எதிராக சதி செய்து இந்தியாவை துண்டாட இணைக்கும் பாஜகவை தடை செய். பாஜகவை தடை செய். சாதி வரி பிடித்த பாஜகவை தடை செய். RSS-ஐ தடை செய். சாதி வரி பிடித்த RSS-ஐ தடை செய். RSS-ஐ தடை செய். மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள். கொச்சைப்படுத்தி பேசிய அமித்ஷாவே மன்னிப்பு கேள். விடமாட்டோம். காங்கிரசார் விடமாட்டோம். காங்கிரஸ் கட்சி வெல்கவே. ராஜினாமா செய். தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் தலைமையிலே அமித்ஷாவுடைய அலங்கோல பேச்சை, அநாகரிக பேச்சை கண்டிக்கும் வகையில இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களையும், சர்க்கிள் தலைவர்கள் சூர்யா அவர்களையும், அண்ணன் வின்சென்ட் அவர்களையும், இதில் கலந்து கொண்ட எஸ்சி துணை நிர்வாகிகள் அனைவருக்கும், அண்ணன் நிலவன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அநாகரிகமாக நாடாளுமன்றத்திலேயே பேசி இருப்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும்
எங்கள் தலைவர் கார்கே அவர்களும் கடுமையாக விமர்சித்து அதை எதிர்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் கட்சியினரும் மற்ற இந்தியா கூட்டணியினர் அனைவரும் போராடி வருகின்றனர். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் சுற்றறிக்கை மூலமாக தமிழ்நாடு தழுவிய போராட்டங்களை இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி இன்று எஸ்சி துறையின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய தாரக மந்திரமே பிரித்தாளும் கொள்கைதான். அதாவது ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களை பிரித்தாளும் பாஜக கொஞ்சம் உச்சத்துக்கே போய் பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சப்படுத்த முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்லாம அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த கோரிக்கையை இன்னும் முன்னிறுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவில் எஸ்சி துறையினரும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்லவும் தயாராக இருக்கிறோம். பேசல எதிர்கட்சி பாத்தீங்கன்னா வேணும்னே அரசியல் செய்யறதுக்காக அவர் செய்த பேச்சு, அவர் பேசின பேச்சு வீடியோ ஆதாரங்களோட வெளியிருக்கிறது. பாஜக எப்பவுமே அப்படின்னா 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஜூம்லா அப்படின்னாங்க. அந்த மாதிரி பல 2 லட்சம் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வந்த பாஜக அதனால எல்லாத்தையும் மறைக்கிறது ஒரு இயல்பான விஷயம் பாஜகவுக்கு. RSS தலைவர் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே வந்தாரு. இந்த மாதிரி எல்லாருடைய வரலாறுகளையும் மன்னிக்கிறவங்க இதையும் மறைக்க முயற்சிக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலும் தலைவர் கார்கே அவர்கள் தலைமையிலும் இதை விடமாட்டோம். அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். அவர் ராஜினாமா செய்வதை வலியுறுத்தியும் தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.